இலவசம் இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ், சுந்தர் அண்ணன் அண்ட் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன், சுரேஷ் அண்ட் தர்மா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம். அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்றைக்கி ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க, காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா? அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? ஓகே, அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக்கை பற்றி பேசணுன்னு மாஸ்டர் பேசிட்டாரு, ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சேன், டைரக்டர் பேர் சார் பேசிட்டாரு, கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொருத்தர் பேசிட்டாரு. எல்லாரும் பேசணும்னு நினச்சது, நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, பேச்சுக்காக இல்லை, இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா, ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. கணேஷ் சாராக இருக்கட்டும், கசாலி சாராக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், சம்பத் அண்ணனாக இருக்கட்டும், சுபாஷ் அண்ணன், எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபராக தெரியும். ஒரு போராட்ட காலத்தில் நான், அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி, கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை, இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனால் நான் நடிகனாக உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேறு, உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு, பேப்பரில் பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி, இந்த ஃப்ளாஷ் மோடாக நிற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்கே எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாண்டியிலேருந்து நாங்கள் ஒன்றா நடித்து பழகி உறவுகளாக வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு, செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பராக மிரட்டியிருக்காரு அண்ணன். அதான், அதனால் அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்து, ஒரு பாலமாக இருந்து அவர் நிறைய படங்கள் நடித்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன். வாழ்த்துக்கள். தினேஷ், மறுபடியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயந்தான் பேசிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமாக, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை, பதட்டத்தில். இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல்வர், ஒருவேளை
கீழே வந்து நான் டேட் 26 போட்டிருந்துச்சு. ஆஹா இது என்ன ஏதோ தப்பாக இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதில் நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல. நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ் மலையாள தெலுங்கு 3ல். ஆனால் எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பற்றி நான் சொல்ல வரல, அவரோட பழகினதுனால சொல்கிறேன். நான் இப்போ இந்த 2 வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர் நம்பிக்கையில் இல்லை மாஸ்டர், உறுதி. ஸோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாமல் ஊக்கத்தொகையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது என்னுடைய பர்சனலாக இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க. அதை துணிச்சலாக சொல்கிறதுக்கு துணிச்சலாக செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டில் இருக்குது. நான் வெளியேற்றலை. என் நண்பன் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமாக இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடித்து நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. ஸோ அதில் நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வச்சு அதை வெளிப்படையாக போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது. இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கலையும் அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது. அரசியல் பேசாதப்பா, இது ஆடியோ லான்ச் அப்படின்னா எப்படி? கலை பேசாதப்பா, இது பொது இடத்துல கலை பேசாதப்பா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது. அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும்? ஸோ நேற்று பாருங்கள், ஒரு லாக்அப் டெத்தில் செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக, அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க, அவங்க தான் காவல்துறை கீழே வச்சுருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போது கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும். என்ன அப்போது காவல்துறை யாரை கேட்டு வேலை செய்துங்க? காவல்துறைக்கு என்ன நேர்மை இருக்குது இங்கே இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, இது அதுதாங்க, அரசியல் இல்லாமல் முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நான். இதை நான் ஓகே, இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றிக் கழகத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்கள் அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இங்கே எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னை பேச விட்டு அழகாக பார்த்து என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன். சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி.
அப்புறம் ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறையா இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ, அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம் நம்ம. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், ப்ளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணுன்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனு ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலைன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா, என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்னை நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று போது கண்ணாடி போட்டு பாக்கியராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி பாக்கியராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூடாது, கொஞ்சம் பயந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா இது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேண்ணா. என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுமாதிரி நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா, வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்குது, வேற எங்கேயா போயிருக்கேன், நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னேன். அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்காங்க மைக்கை வச்சுட்டு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேறு சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதேமாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சுருவான். அந்தளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜில் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் மன்னிச்சிங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயாக புகழ்ந்துட்டுருக்காங்க, நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து. நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான்.
நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரம் முடிச்சிட்டேன். தேங்க்யூ.